அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகிற 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 அப்படிங்கிறது பிறக்குது. பராபவ வருஷம்னு பேர் அந்த வருஷத்துக்கு பேர். இப்போ நடக்கிறது விஸ்வாவச வருஷம், அடுத்தது பராபவ வருஷம் அப்படின்னு பேர். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் அந்த வாக்கியம். சரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, மகர ராசிக்கு எப்படி இருக்கு? அன்பார்ந்த எங்களுடைய ஆன்மீக உண்மைகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம குருகுலம், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம், காஞ்சிபுரம். நாம் ஆன்மீக உண்மைகள் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:20 அளவிலே இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களகரமான பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்திற்கு திருநாமம் பராபவ வருஷம். பராபவ வருஷம்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். இந்த பராபவ வருஷத்தில் என்னென்ன நன்மைகள், பொதுவான பலன்கள், அதனைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்கிறோம் இந்த பிரிவில். பராபவ வருடத்துடைய வெண்பா என்ன சொல்லுது? மிக்க பராபவத்தின் மேதினியிற் பின் மழையாம், தக்க பசுக்கள் தழைக்கும், இக்கு பலிக்காது 4 வகை பள்ளியிற்கும் இன்பம் கலிக்காதனவே கருது அப்படிங்கிறார் வெண்பா. இந்த வருடத்தினுடைய வெண்பா என்ன அர்த்தம்னா, பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டில், வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் முன்பகுதியில் மழை இருக்காது, வருட பின்பகுதியில் மழை நன்றாக இருக்கும். பசுக்கள் செழிப்பாக வளர்ந்து பால் வளங்கள் பெருகும், கால்நடைகள் பெருகும், அனைத்து வகை மக்களுமே சிறப்புடனும் செல்வத்துடனும் நோய் நொடியின்றி மிகுந்த செல்வாக்குடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார்கள். இந்த வருடத்தினுடைய நவக்கிரக நாயகர்களுடைய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு விளங்குவதால் ஆன்மீகம் பெருகுது, வங்கி நீதித்துறை சிறந்து விளங்குது. மந்திரியாக செவ்வாய் விளங்குறதுனால தீ விபத்து ஏற்படுது, சில இடங்களில் மழை இருக்காது. அர்க்காதிபதி சந்திரனால நல்ல மழை விளைச்சல் பெருகும், தானிய விருத்தி உண்டாகும், விலைவாசி குறையும். சஸ்யாதிபதி சுக்கிரன் புஷ்ப வியாபாரங்கள் பெருகும், புஷ்ப வகை உற்பத்திகள் அதிகரிக்கும், வாசனை திரவியங்கள் பெருகும். சேனாதிபதி சந்திரன் பெண்கள் பல துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள், சுகமாக வாழ்வார்கள், பெண்களுக்கு நன்மை இந்த ஆண்டில். ரசாதிபதி சூரியன் புதிதாக எண்ணெய் உற்பத்திகள் பெருகும், உள்நாட்டிலேயே எண்ணெய் வியாபாரங்கள் பெருகும், எண்ணெய் விலைவாசி குறையும். தானியாதிபதி புதன் மழை புயல் சேதங்களால் தானிய விருத்தி குறையும், தடை ஏற்படும், தானிய தடை உண்டாகும். மேகாதிபதி சந்திரன் காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். நீரசாதிபதி சுக்கிரன் திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பொட்டு ஜவுளி உற்பத்தி அதிகரிக்கும், திருட்டு பயம் ஏற்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு குறையும், போதை வஸ்துக்கள் அதிகரிக்கும், அயல் நாட்டு போர்கள் உண்டாகலாம். இதெல்லாம் இந்த வகை, அதாவது இந்த பராபவ வருஷத்தினுடைய பலாபலன்கள் இப்படித்தான் இருக்கும். அதாவது நல்ல மழை இருக்குது, பயிர் விருத்தி ஆகுது, பெண்களுக்கு நன்மை உண்டாகுது, எல்லாமே சிறப்பு நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு 14/4/2026 அன்றைய தினம் நடைபெறப் போகிற தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷம்னு பேர். இந்த பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும். இந்த ஒரு வருஷத்திற்கு சித்திரை 1 அடுத்த சித்திரை 1 வரைக்கும் இதுதான் வருஷம். பராபவ வருஷம்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் வாக்கியம். சரி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்கும்? கும்பராசிக்கு நமக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கலாம். கும்பராசின்னு எடுத்துட்டோம்னா, லக்ன ராசியிலே ராகு சந்திருக்கிறார். அது நன்மையை தருமான்னு பார்த்தா கண்டிப்பாக நன்மை அல்ல. பாதியில் இந்த ஆண்டில் பயிற்சியும் ஆவார். பயிற்சி ஆனாலும் 12ஆம் இடத்துக்கு தான் போவார், நன்மை இல்லை. ராகு இருந்தால் பிரச்சனை தான் எப்போவுமே. கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்கள், எவனோ பண்ண தப்புக்கு நம்ம பிராயச்சித்தம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம். பெயர் அசிங்கம், பழிபாவங்களுக்கு ஆளாகிறது. நரம்பு கோளாறுகள், தலை, மூளை, வயிறு, கண்ணு, பல்லு, இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை, யூரினல் ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படுத்துவார். குடும்பத்தை பிரிப்பார். இது ராகுவோட வேலை. சனி பகவான் என்ன பண்ணுறார்? இப்போது புத்தாண்டுக்குன்னு தனியாக பலன்கள் எதுவுமே கிடையாது. கிரகங்கள் எங்கே இருக்கோ பெயர்ச்சியாகி இந்த ஒரு வருஷம் பூரா எங்கே இருக்குமோ அதை வச்சு தான் பலன் சொல்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரெண்டுமே நடக்குது. ரெண்டு நமக்கு சாதகமாக இருக்காங்கிறத வச்சு தான் பார்க்கணும். சனி பயிற்சி ஆயிடுச்சு.
ஆனசனி பயிற்சி ஓரளவு நன்மை, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிருக்கு. ஜென்மச்சனி விலகினாலும் இருக்கக்கூடிய இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம்ங்கிற இடத்துல இருக்கார். குடும்பத்தில் பிரச்சனை, கலகங்கள், சண்டை சச்சரவுகள், வியாகுலங்கள், பயங்கள், பிரிவுகள், யாரோ ஒருத்தர் மூலமாக பிரச்சனை, நமக்கு சரியில்லைனாலும் வாரிசுகளுக்கு பிரச்சனை, கணவனுக்கு பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, தாயார் தகப்பனாருக்கு பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். பேச்சால் கலகம், எல்லாமே பண்ணுவீங்க பாவம், உங்களை மாதிரி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. விழுந்து விழுந்து கவனிப்பீங்க, ஏதோ ஒரு வார்த்தை தெரிஞ்சும் தெரியாமல் விட்டுருவீங்க, அதுதான் நிற்கும். நீங்கள் செஞ்சது எதுவும் எடுபடாது. பேச்சால் பகை ஏற்படும். வாகன விபத்து, வாகன பழுது, பிரயாண விக்னம். பிரயாண விக்னம்னா எந்த காரியத்தை நினைத்து எந்த இடத்திற்கு போகிறீங்களோ அந்த காரியம் தடைபடும். அங்கே அந்த காரியம் நடக்காது, வெட்டி வேலையாக போயிட்டு வருவீங்க. அது 5 கிலோமீட்டர் போனாலும் சரி, 500 கிலோமீட்டர் போனாலும் சரி, அப்படி தான் நடக்கும். பொருளாதார விரயம், எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாது. அதே சமயம் ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழிலை பண்ணக்கூடியவர்கள், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் ஏற்படும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் லாபம். இந்த வருஷத்தில் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். கால்நடை பராமரிப்பு துறை சிறந்து விளங்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். ஞானங்கள் அதிகரிக்கும். பெயர், புகழ், கௌரவம் கூடும். வருமானங்கள் குறையும். அதே சமயம் குரு பகவான் தற்சமயம் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மை செய்கிறார். அவரும் வைகாசி மாதம் 26/5 அதில் பயிற்சி ஆகிறார். 26/5/2026 பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சு போகிறார். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் இப்போ பார்த்துட்டு இருக்கார், 5ஆம் இடத்துல நன்மை ஏற்படுது. இந்தளவு ஓட்டுறீங்கன்னா காரணமே குரு தான். அந்த குரு பகவானும் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போ குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு, நீங்கள் கும்பம்னாலே குடம் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஒன்றும் தெரியாத ஆள் ஆயிடுவீங்க குரு மறைஞ்சிட்டார்னா. அதுவும் கஷ்டம். கேது பகவானும் பயிற்சியாக யாருக்கு வருவார்? இப்போ 7ல் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுகளை கொடுக்குறார். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்கும் மனசுக்குள்ளே. இந்த மாதிரி கும்பராசின்னு எடுத்தனால் ஒரு சில கிரகங்கள் நன்மை செய்யுது, சில கிரகங்கள் நன்மை செய்யலை. இப்போ எதை எடுத்துக்கிறது? இப்போ காப்பாற்றுறது நம்மளை யாருன்னு பார்த்தால் நம்மளுடைய சொந்த ஜாதகம் மட்டும்தான். அதனால் கும்பராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தே ஆக வேண்டும். சொந்த ஜாதகம் எப்படி பார்க்குறதுன்னு கேள்வி வரும். ஒன்றும் வேண்டாம், என்னுடைய நம்பர் தரேன், அதுக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பார்த்து தெளிவாக சொல்கிறேன். 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி என்னங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த ஆண்டு என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது, தசாபுத்தி, கோச்சார பலன்கள், ஜாதக பலன்கள் எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் இந்த வருஷத்தில் எப்படி இருப்போங்கிறதே தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நன்மைகள் நடப்பதற்கு தாமதமாகும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பொதுவாக கும்பராசின்னு எடுத்துட்டால் ஒரு 50% நன்மைகள் எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான். நாம் இது வரைக்கும் இந்த கிரகங்களின் அடிப்படையில், பெயர்ச்சிகளின் அடிப்படையில் இந்த புத்தாண்டு பலாபலன்களை விரிவாக 12 ராசிகளுக்கும் பார்த்தோம். இதில் சில ராசிகளுக்கு நன்மை இருக்குது, சில ராசிகளுக்கு தீமைகளும் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் சொல்கிற இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக அந்தந்த அன்னைக்கு கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை பயிற்சிகள் அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இது 100க்கு 100% நமக்கு பலிக்குங்கிறத எடுத்துக்க முடியாது. 10 பேரில் ஒரே மாதிரி இருக்காது. ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்போது அவங்கவுங்களுக்கு இதுதான் நடக்கும், இந்த புத்தாண்டில் இதுதான் நன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். பார்த்தால்தான் இந்த பயிற்சிகள்லாம் எப்படி இருக்குது, இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன கிரகம் எங்கே இருக்குது, என்னென்ன பயிற்சிகள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும், எதிலிருந்து தப்பிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ராலிங்கில் வரும், இல்லாட்டி என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது அத்தனையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இந்த வருஷத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்று சகல வளமுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.